ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னா, நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே அன்றைக்கி என்னோடய பையனுக்கு இந்த உண்டியல் தான் நான் கிஃப்ட் பண்ணியிருக்கேன். இது நம்ம பக்கத்தில் ஏரியாவில் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே தான் வாங்கினது. மண்ணால் செஞ்சது. மேலே வந்து கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதோட விலை வந்து 150 ரூபான்னு சொன்னாங்க. அதனால் அந்த ரேட் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். சில்ட்ரன்ஸ் டேக்கு நான் பொதுவாகவே என் பையனுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன். இந்த வருஷம் வந்துட்டு இந்த கிஃப்ட் தான் வாங்கி கொடுத்துருக்கேன், உண்டியல். சின்ன வயசில் நம்ம சேவிங்ஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி அவங்களும் அதை கற்றுக்கணும். இப்போ இருந்தே சேவிங்ஸ் பண்ண கற்றுக்கிட்டா தான் பெருசாயும் அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால இந்த உண்டியல் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு, அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி ஆல்ரெடி நான் 2 வாங்கி கொடுத்துருக்கேன். அதில் காயின் சேர்த்து வச்சிட்ருக்காங்க. இது வந்து எங்கள் பாப்பாக்காக நான் வாங்கினது குட்டியாக, அது வந்து பையனுக்காக வாங்கினது இன்னொரு சைஸு. அதில் காயின் மட்டும் போட்டுட்ருக்காங்க. இதில் வந்து நோட்டு மட்டும் போட்டு வைக்கலாம், இப்போ வாங்கி கொடுத்தல ரூபா நோட்டு மட்டும் போட்டு வைக்கலான்ட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்க விற்றவங்களும் அதான் சொன்னாங்க, காயினும் ரூபா நோட்டும் ஒரே இதில் போடாமல் தனித்தனியாக போட்டு வச்சிங்கன்னா ரூபா நோட்டு வந்து அந்த பூசா முடித்த மாதிரி ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இதில் மட்டும் ரூபா நோட்டு போட்டு வைக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த கிஃப்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இப்போ 3 உண்டியல் இருக்குது. அவங்க நல்லா சேவிங்ஸ் பண்ணி அதை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் என்னோடய ஆசை. பாருங்கள், என் பையன் கையால் கொடுத்து போடுறாப்புல. இந்த சேவிங்ஸ் தொடர்ந்து நடக்கணும். அவங்களுக்கு இதை